ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு இருந்தேன். தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. இந்த கான்செப்ட் பேர் வந்து OARS. ஓ அப்படின்னா அப்சர்வ். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப்பில் ஜெயிச்சவங்களே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க ஸ்பீச் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஓ. ஏ அப்படிங்கிறது வந்து அக்செப்ட். அக்செப்ட் அப்படின்னா என்னென்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் ஓவரால் பர்சனாலிட்டி. இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தரை பார்த்து எனக்கு அது கிடைக்கலையே, என்கிட்ட அது இல்லையே அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வராது. இது வந்து செகண்ட் திங் வந்து அக்செப்ட். 3 வந்து ஆர் ஃபார் ரிலீஸ். ரிலீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு கோல் வேணும்னு சொல்லி அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அந்த கோலோட எண்ட் ரிசல்ட்டில் கொண்டு நான் என்னை அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 lakh rupees எனக்கு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோல் வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலுமே அந்த 10 lakh rupees எப்போ வரும், அந்த 10 lakh rupees இன்னும் வரலையே, அதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன்னா இல்லையா, எப்போ பார்த்தாலும் அந்த 10 லட்ச ரூபாயில் கொண்டு என்னோடய கோலில் கொண்டு என்னை பயங்கரமாக அட்டாச் பண்ணி வச்சுக்காம ரிலீஸ் ஃப்ரம் யுவர் எண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாளும் அதுக்கான ஆக்டிவிட்டி நான் கரெக்டாக பார்க்குறேன்னா, ஒரு நாளும் நான் என்னோடய ப்ராசஸில் கரெக்டாக இருக்கேனா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்னோடய ப்ராசஸை சின்ன சின்ன ஸ்டெப்பாக பிரிச்சுட்டு நான் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கோலை ரீச் பண்ண முடியுங்கிறார். லாஸ்ட் எஸ் வந்து சப்மிட். சப்மிட் அப்படின்னா என்னென்னா, சப்மிட் டு யுவர் மிஷன். நான் யார் அப்சர்வ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்னோடய எண்ட் ரிசல்ட்டை நினச்சி கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது. I am submitting myself to the divine, or submitting myself to the nature, submitting myself to the super power or God அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க்கை ஆன் டெய்லி பேசிஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த OARS அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறார். ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.